சென்னை வடபழனியில் தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தனக்கு முன்னதாக பேசியவர்கள் ரஜினிகாந்துக்கு மருத்துவர்கள் மருத்துவமனை பற்றி தனக்கு நன்கு தெரியும் என பேசினார்கள். அது 100% உண்மைதான் என்றும், தன்னுடைய உடம்பு இசபெல்லா, விஜயா, காவேரி, அப்பல்லோ, ராமச்சந்திரா, சிங்கப்பூர் எலிசபெத், அமெரிக்காவில் இருக்கும் மருத்துவமனை வரை சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இப்போ சார் இங்கே சொன்னாங்க, இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி, நர்ஸ் பற்றி, ஹாஸ்பிட்டல் பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவர் சொன்னது 100% உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசபெல்லா ஹாஸ்பிட்டலிருந்து, விஜயா ஹாஸ்பிட்டலிருந்து, காவேரி ஹாஸ்பிட்டலிருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலிருந்து, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலிருந்து, சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டலிருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு. அதனால வந்து இந்த டாக்டர்ஸ், நர்சஸ் அது மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஏன்னா அவங்களுடைய உதவியால், அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே, அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால் மருத்துவர்கள், செவிலியர்கள் மீது தனக்கு தனிப்பட்ட மரியாதை உள்ளதாகவும், அவர்களுடைய உதவியால், மருத்துவத்துறையின் கண்டுபிடிப்புகளால் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் உருக்கத்துடன் கூறினார். ஒருமுறை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மிகவும் ஆபத்தான முறையில் 6 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து டாக்டர் சேகர் என்பவர் தன்னை காப்பாற்றியதாக நடிகர் ரஜினிகாந்த் பேசினார். அதன் பிறகு தான் 15 நாட்கள் மருத்துவமனையில் இருந்ததாகவும், அங்கிருந்த மருத்துவர்கள், பணியாளர்கள் முகத்தில் ஒரு பாசிட்டிவிட்டியை பார்த்ததாகவும் நடிகர் ரஜினிகாந்த் பேசினார். நம்ம ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிறேன். அங்கே இது ஒரு ப்ராப்ளம் வந்து உடனே எங்கள் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் பழனி நல்லா தெரியும். அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்டாக வந்து அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு, அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல. பழனி, சிவராஜன் 2 பேரும் காரை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம, அதே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா பூந்து போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல்கிட்ட இருந்தாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் டிஸ்டிங்கெல்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 hour 1 hour அவங்க வந்து மீட்டிங்கு. இங்கே ஒரே ஒரு டென்ஷனு ஃபேமிலியில் எல்லாமே. ஒரு 1.5 hour அப்புறம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா 1 day மேக்ஸிமம். அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிடும். இது வெரி மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம பசங்க, நம்ம ஃபேமிலி நேச்சுரலி, இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம அங்கே போகலாம், இங்கே போகலாம், இதுக்கு சார்ஜஸ் ஃபைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரினில் கொண்டு போகலாம், அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ எனக்கு வந்து டாக்டர் சேகர் அவர் டெஸ்டிங் வந்தார். அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது.